மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக பெரிய மெனோபாஸ் பீரியடில், மெனோபாஸுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 40 வயசுலேயே சேஞ்சஸ் வந்துடும். ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்காமல் நம்ம கரெக்டான ஒரு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே நோய்கள் வராமலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ அது என்னென்ன 7 விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த 40 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு எக்ஸ்பிளைண்டாக ஒரு வெயிட் கெயின் இருக்கும். டைஜஷன் கரெக்டாக இருக்காது. தூக்கம் சரியில்லாமல் இருக்கும். பீரியட்ஸ் ஒரே மாதத்தில் 2 வாட்டி வருது, இல்லைன்னா 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது. அதிகமாக ப்ளீடிங் ஆகுறது, ஞாபக மறதி இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தொடங்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக வேர்த்து கொட்டுறது, ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். மூட்டுகளில் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக கர்ப்பப்பைக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ வருஷத்தில் 2 முறை 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இந்த நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரும். உடல் எடையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். மெட்டபாலிசத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஸோ இத்தனை விதமான பலன்கள் இருக்கிறதுனால முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 6 months ஒன்ஸ் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ 7 நாள் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க 1 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லை டெய்லி டீடாக்ஸ் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ரெண்டாவது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. பாடியில் எண்ணெய் தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீரில் குளிக்கிறது. ஸோ இது ஹார்ட் ஃப்ளாஷஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மூட்டுகளில் வலி இருக்குது, சரியான இரவு தூக்கம் இல்லை, நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை ஃபாலோ பண்ணணும். மூன்றாவதாக, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர், ஆனாலும் சில பிரச்சனைகள் இன்னும் இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளில் அபியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கான எண்ணெய் தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரியான பண்ணக்கூடிய விஷயங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இது உங்கள் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்றும். வாதத்தினுடைய தன்மையும் இது குறைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சித்த ஆயுர்வேத மருத்துவமனைகளில் இதற்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஒரு அபியங்கம்னு சொல்லக்கூடிய மசாஜ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ நோய்கள் வர்றதை நம்ம தடுத்துக்கலாம். முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை இது வெளியேற்றும். அடுத்ததாக சதாவரி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் இல்லைன்னா வெது வெதுப்பான பாலோட உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஊற வச்ச எள்ளு இல்லை வறுத்த எள்ளு எடுத்துக்கிறது இது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் உங்கள் உடம்புக்கு கொடுக்கறதுனால ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். அதே மாதிரி ஆளி விதை எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மலக்குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு திரிஃபலா சூர்ணம் எடுத்துக்கலாம். அமுக்ரா மாதிரியான சூர்ணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். செம்பருத்தி சேர்ந்த டீ எடுத்துக்கலாம். இது கூட ஸ்ட்ரீகேர் வகையான கேப்சூல்ஸும் எடுத்துக்கும் பொழுது இந்த மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ 5ஆவதாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கொஞ்சம் உடம்புக்கு நல்ல கூலிங் கொடுக்கக்கூடிய எண்ணெய்களை வச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. சந்தனாதி தைலம், அதே மாதிரி அசை தைலம்னு சொல்லக்கூடிய சீரக தைலம், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஹார்ட் ஃப்ளாஷஸ் வர்றது, வெஜைனல் ட்ரைனஸ் வர்றது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
ஆறாவதாக யோக பயிற்சிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். சூரிய நமஸ்கார பயிற்சி, அதே மாதிரி நம்ம அடிவயிற்றுக்கான சில பயிற்சி முறைகளாக இருக்குது. புஜங்காசன பயிற்சி, சலபாசனம், பட்டர்ஃப்ளை ஆசனம், சேதுபந்த ஆசனம், இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராமல் வந்து தடுக்கும். ஏழாவதாக உங்களுடைய செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா செரிமானம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான செரட்டோனின் வந்து கிடைக்கும். மெனோபாஸ் டைமில் வந்து செரட்டோனின் கம்மியாகிறதுனால தான் நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து வருது. ஸோ அப்போது செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கிறது, இல்லைன்னா வறுத்த வெந்தயத்தை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும், செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி சுக்கு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, அது கூட வந்து இந்துப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, அது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதன் மூலமாக செரட்டோனின்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் கிடைக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸும் உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த 7 மெத்தட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ பெரிமெனோபாஸ் பீரியடில் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை அதிகரிக்காமல் வந்து குறைச்சிக்கலாம். ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், இன்னும் சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ 40 வயசுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 7 டிப்ஸை தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.